ஹே ஆல் ஃபினான்ஷியலா எப்படி இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு 1 வீக்கா ஒரு 4, 5 பேர்கிட்ட இன்ஸ்டால டிஎம் பண்ணாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. நான் ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இதுல ஏர்ன் பண்றீங்க? இன்ஸ்டால ப்ராடக்ட் போடுறீங்களா? அதுல எப்படி ஏர்ன் பண்றீங்களா? என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ, ஓகே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே வணக்கம். என்னோட பேர் விஷ்ணுபிரியா. நீங்க நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க அப்படின்னா. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே மைண்ட்ல நம்ம எவ்வளவுதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம். நம்ம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தோணும். ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அது தோணலனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து தோண ஆரம்பிச்சிரும். நம்ம ஏன் டிபெண்டன்ட்டா இருக்கோம்? நம்ம ஏன் காசுக்காக போய் ஒருத்தவங்ககிட்ட நிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல தோணும். ஸோ அப்படி தோன்றப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு தேட ஆரம்பிப்போம். அந்த தேடல் ஒரு சிலருக்கு 25 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 30, 35, ஒரு சிலருக்கு 50ல கூட அது ஆரம்பிக்கலாம். ஸோ எப்ப ஆரம்பிச்சாலும் அது தப்பு கிடையாது. ஆரம்பிக்கிறப்போ எத நோக்கி போணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அத பிடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு தோன்றப்போ, ஒரு சில ஐடியாஸ் தெரியணும் இல்லையா? அந்த ஐடியாஸ ஷேர் பண்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் நான் குடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா வாழலாம். இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன பொருளா வாங்கணும். சின்ன பொருள் வாங்கணும். அதுக்காக கையில காசு இல்ல. அப்ப நம்ம போய் ஹஸ்பண்ட்ட கேட்கிறோம்னா, "இப்ப எதுக்கு உனக்கு அந்த பொருள்? அது தேவையா? அது வேணாம். அது தேவையில்ல. ஓகே. கண்டிப்பா உனக்கு வேணுமா?" இத்தன கொஸ்டினுக்கு அப்புறம் அந்த காசு கையில கிடைக்கிறப்போ, நமக்கு அத வாங்கி யூஸ் பண்ற அந்த ஒரு ஹாப்பினஸே போயிரும் இல்லையா? ஸோ எல்லா ஹஸ்பண்டும் அப்படின்னு கிடையாது. பட் ஒரு சிலர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்னவா இருக்குமோ, ஸோ அத வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்டேஜ்ல காட்ட தான் செய்வாங்க. அப்ப நமக்கு தோணும், நம்ம கையில ஒரு ரூ. 10 ரூ. 20 இருந்திருந்தா, அந்த சின்ன பொருளுக்காக போய் நிக்க வேணாமே அப்படின்னு தோணும். அண்டு இப்போ அ ஃபினான்ஷியலா உங்க வீட்டுக்கு ஏதோ அமௌண்ட் தேவைப்படுது. அத நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட்ட தான் வாங்கி குடுப்பீங்க. வாங்குறப்போ உங்களுக்கும் ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். அத கொண்டு போய் அவங்கட்ட குடுக்குறப்போ, அவங்களுக்கும் ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். அது அந்த ஃபீல் வந்து சொல்ல தெரியாது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து இப்ப நீங்களே சம்பாரிச்சீங்கன்னா எடுத்து குடுக்கலாம். அவங்களும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு தயக்கம் இல்லாம அந்த காச வந்து வாங்கிப்பாங்க. உங்களுக்கும் மனசுல அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். கரெக்ட் தான் இல்லையா? ஓகே. இப்ப ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்க நான் என்னப்பா செய்யணும்? நான் வீட்லயே இருந்தா என்னால செய்ய முடியும். எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வெளிய போய்லாம் எதுவும் ஏர்ன் பண்ண முடியாது. நான் வேணா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடவா? எல்லாருக்குமே எல்லாரும் ஏர்ன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல உங்களால சக்சஸ் ஆக முடியாது. உங்களுக்கு வந்து இந்த வேலை பிடிச்சிருக்கணும். உங்களால அது நல்லா அத கொண்டு போக முடியணும். அப்படின்ற பட்சத்துல மட்டும் தான் அந்த யூடியூப் வந்து ஒரு சக்சஸ குடுக்கும். எல்லாரும் மாரியும் நானும் போடுறேன் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது. ஏர்ன் பண்ண முடியாது. அந்த சேனல் அப்படியே அப்படியே தான் இருக்கும். அந்த மாரி போயிரும். இப்போ நீங்க குக்கிங்லயே நீங்க டிஃபரெண்ட்டா உங்களால என்ன பண்ண முடியும்? டிஃபரெண்ட்டா வேற ஏதாவது பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ நீங்க ட்ரை பண்ணலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். அண்டு பேக்கிங் ட்ரை பண்ணலாம். இப்போ பேக்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன சி பேக்கிங் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல கிளாஸ் போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு சின்ன சின்னதா பாக்கெட் போட்டு, சின்ன சின்னதா ப்ரௌனீஸ்லாம் பாக்கெட் போட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு குடுங்க. ஃபர்ஸ்ட்டு குடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சேல் ஆகுது அப்டின்னா, நீங்க அமௌண்ட் குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. அப்போ அவங்க வாங்கிப்பாங்க. அப்புறம் உங்க ப்ராடக்ட்லாம் சேல் ஆயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட ஆர்டர் குடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு உங்க பிசினஸ் வந்து குரோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாம்பார்னா, அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்கெட் போட்டு வச்சுர்றாங்க. அப்படியே சாம்பார் கிட்டுன்னு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் வாங்கிட்டு போய் அத காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸா அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்க. இதெல்லாமாப்பா ஓடும் அப்படின்னு. பட் அதெல்லாம் எவ்ளோ நல்லா ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அது மாரி இப்ப நீங்க மாவுலாம் ஆட்டி விக்கிறீங்க அப்படின்னா, அது கூடயே இந்த சட்னி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அ தேங்காய், பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் உள்ள போட்டுட்டு பாக்கெட் போட்டுட்டு நீங்க ஒரு பிசினஸா பண்ணலாம். இந்த மாரி நீங்களா இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிங்க. இதெல்லாம் ஓடுமா? அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் நல்லா ஓடுது. நானும் நெறைய கடையில பார்த்துருக்கேன். சென்னையில சட்னி பாக்கெட்டு, சாம்பார் பாக்கெட்டு அதெல்லாம் விக்கிறாங்க. அப்புறம் இந்த கோலப்பொடி எல்லாம் மொத்தமா வாங்கி கலர் மிக்ஸ் பண்ணி கலர் பொடி பாக்கெட் போட்டு விக்கலாம்.
அது மாரி சின்ன சின்னதா வந்து நெறைய வேலைகள் செய்யலாம். பூஜை சாமான்கள் அது மொத்தமா எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி, அத நீங்க சேல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல குரோத் இருக்கும். ஆனா எடுத்த உடனே எதுக்குமே குரோத் இருக்கவே செய்யாது. எடுத்த உடனே வந்து நீங்க பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. டவுன்ஃபால் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும். பட் நீங்க அதுக்கான வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா அந்த வேலைய நீங்க பண்ணிட்டே இருக்கிறப்போ, ஒரு நாள் உங்களுக்கான அந்த குரோத் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு போய் நிக்கும். இப்ப நானே வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணேன்னா, நான் இன்னும் ஏர்ன் பண்ணாததுக்கான காரணம் என்னோட மிஸ்டேக் தான். நான் கன்சிஸ்டன்ட்டா இல்ல. அது என்னோட மிஸ்டேக். அதனால தான் நான் இன்னும் ஏர்ன் பண்ணல. பட் இன்ஸ்டால நான் அந்த மிஸ்டேக் பண்ணல. நான் ஒரு அளவுக்கு நான் ஏர்ன் பண்ண இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஹேப்பினஸோட தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வகையில இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இந்த ஏதோ ஒரு வகையில இந்த இன்ஃப்ளூயன்சர் ஒர்க் வந்து எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ குடுத்துட்டு இருக்கு இப்போ. அதுவரைக்கும் எனக்கு ஹேப்பி தான். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு 3, 4 மாசமா கன்சிஸ்டன்ட்டா இருந்தேன். அதுக்கான ஒரு பலனா தான் நான் எதிர்பார்க்கிறேன். இத நான் பார்க்குறேன். அதே மாரி தான் கன்சிஸ்டன்ட்டா நீங்க இருங்க உங்க வேலையில. குவாலிட்டியாவும் மெயின்டெயின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கான குரோத் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றப்போ கண்டிப்பா 4 பேர் பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க. "இதெல்லாம் தேவையா அவளுக்கு? இதெல்லாம் யாரு வாங்குவா? இதெல்லாம் ஏன் விக்கிறா?" அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. அவங்கலாம் காதுலலாம் வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு முக்கியம் உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்க. இவங்க 2 பேரோட சப்போர்ட் இருந்தா போதும். மிச்சம் யார் என்ன சொன்னாலும் அத நம்ம காதுல வாங்கிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஃபேமிலினா உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்க அவங்க மட்டும் தான். அவங்க சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஸோ மிச்சதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. நீங்க நாளைக்கே வந்து அந்த பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா, எனக்கு அப்பவே தெரியும். நல்லா வந்துருவ" அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஆட்கள்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க. இப்போ இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு எதுவுமே தோணவே தோணாது. கொஞ்சம் ஓ ஏஜ் ஆக ஆக வந்து தோணும். ஒரு 25ஆ இருக்கலாம். இல்ல 30யா இருக்கலாம். சில பேருக்கு வந்து அது 50யா கூட இருக்கலாம். எந்த வயசுல உங்களுக்கு அது தோணுனாலும் அது தப்பே கிடையாது. ஸோ அந்த வயசுல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் ஹஸ்பண்டோட ஆச்சி இருக்காங்க. ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80, 90 வயசு இருக்கும். அவங்க இன்னுமே வந்து அவ்ளோ இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. தனியா தான் வீட்ல தான் இருக்காங்க. தனியா அவங்க மட்டும் தான் இருக்காங்க வீட்ல. அவங்களுக்கு அவங்களே தான் சமைச்சுப்பாங்க. இப்ப நாங்கலாம் போறப்ப அவங்க கையில காசு குடுத்துட்டு தான் வருவோம். அப்படி இருந்தாலுமே ஒரு ரூ. 50 ரூ. 100 எப்படி அவங்களுக்கால ஏர்ன் பண்ண முடியும்? அப்படின்றத வந்து அவங்க யோசிப்பாங்க. பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப வந்து செல்ஃப் இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க ரொம்ப. யாரையும் டிபெண்ட் பண்ணி இப்ப வரைக்கும் அவங்க இருந்து நான் பார்த்ததே இல்ல. யார் வீட்லயும் போய் ஸ்டே பண்ணி இருக்கணும், அவங்க வீட்ல இருக்கணும் அப்டின்லாம் நெனைக்கவே மாட்டாங்க. அ அது மாரி எதுனாலுமே ரொம்ப தைரியமா பேசிருவாங்க. தப்புனா தப்புன்னு பேசிருவாங்க. அது வந்து அவங்க ஏன் அப்டி இருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து ஃபினான்ஷியலா யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால தான் அவங்க அவ்ளோ அவ்ளோ போல்டா இருக்காங்க அப்டின்றது என்னோட தாட். இப்போ வரைக்குமே வந்து ஏதாவது ஒண்ணு அவங்கட்ட பேசுறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. இவங்க இப்படி டக்குன்னு சொல்லிருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அ அந்த கான்ஃபிடென்ட் அந்த அந்த அளவு இருக்கணும் அப்படின்றத அவங்கள பார்க்குறப்போ நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. நம்ம அந்த வயசு வரைக்கும் இருப்போமான்னே தெரியல இல்லையா? அப்ப அந்த மாரி கிராமத்து சைட்லாம் சொல்றேன். அவங்கலாம் டெய்லி ஒரு 50, 100 ஏதாவது ஒண்ணு ஏர்ன் பண்ணிருவாங்க கிராமத்து சைடு. ஸோ நம்ம இங்க வந்து இங்க நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்து இந்த சிட்டி சைடுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பிசினஸ் பண்ணலான்றத பார்த்து நம்ம பண்ணோம்னா, நம்மளாலயே கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ற வரைக்கும் தான் சுத்தி இருக்கவங்கலாம் பேசுவாங்க. நீங்க ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, சுத்தி இருக்க எல்லா வாயுமே அப்படியே மூடி போயிரும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம, உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு கொஞ்சம் அது ரூ. 100 இருந்தாலும் பரவால்ல. அத ஏர்ன் பண்ணி, அதுல நீங்க உங்களுக்குன்னு ஒண்ணு வாங்கிக்கிறப்போ வர ஹாப்பினஸ் வந்து அத சொல்லவே முடியாது இல்லையா? ஸோ நான் சொன்ன பிசினஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சா கீழ ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து வேற யாராவது ஒருத்தருக்கு வந்து அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப என்ன பேசினேன்? கரெக்ட்டா பேசினேனா? ஒரு ஃப்ளோல பேசியிருக்கேன். ஒரு ஃப்ளோல பேசியிருக்கேன். பட் மனசுல இருக்க எல்லாத்தையும் நான் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கு இந்த வீடியோ இன்னைக்கு நான் ஷேர் பண்றது. ஏன்னா நானும் ஒரு வகையில அ அ நான் நான் வந்து யூடியூப் போக ஜாப்பும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன். ஸோ அது 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 வந்து எனக்கு அதுவும் ஒரு லெவல் கான்ஃபிடென்ட்டா குடுத்தது. கொஞ்சம் நம்ம கையில காசு இருக்கிறப்போ, இப்போ அது வந்து ஒரு ஒரு தனி கான்ஃபிடென்ட்ட குடுத்தது. வீட்டு செலவு, வரவு செலவு. அதுக்கு முன்னாடியுமே வரவு செலவு எல்லாம் ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி இவ்வளோன்னு கையில குடுத்துருவாங்க. ஸோ அத வச்சு நான் தான் வரவு செலவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
அப்ப அத வந்து நம்ம காசுலயே அந்த வரவு, செலவு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது வந்து, அது ஒரு தனி ஃபீல். அது இல்ல. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சின்னதோ, பெருசோ, அது அது சின்னதோ, பெருசோ உங்களுக்கு இந்த நிமிஷம் தோணுதுனாலும், அத தயங்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. பி ஸ்ட்ராங். பை பை.